காட்டுச்சிங்க மாதிரி கம்பீரமாக வளம் வந்துகிட்டு இருந்த இந்த சிம்மராசிக்காரங்க மனசில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது அதிகமாக தான் இருக்குது. இந்த நேரம் சிம்மராசிக்காரங்க முன்கோபம் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் எவ்வளோ கோபத்தை இந்த நேரம் நீங்கள் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பழக்க வழக்கத்துலையுமே நிறைய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அடி எப்படி, பட்ட தோல்வி எப்படி, மனசுக்கு நெருக்கமானவங்ககிட்டயே, ஏன் வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்டயே நேருக்கு நேராக நின்று பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு யோசிக்கக்கூடியவங்க தான் நேரம் இருக்கிறீங்க. ஏன்னா அவ்வளோ பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. வீட்டில் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேயே அப்படி தான். எது சரின்னு நினச்சி போகிறீங்களோ அதுதான் தப்பாக முடியுதுன்னு சொல்லலாங்க. நிறைய போராட்டம் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க, நிறைய பகையை நீங்கள் சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. தனியாக நின்று தான் போராடுறீங்க. யாரையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே யாருடைய தயவை நீங்கள் எதிர்பார்க்கல. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தப்போ சரியோ நல்லதோ கெட்டதோ அது எதுவாக இருந்தாலும் தனியாக நின்று தான் போராடிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் குடும்ப நலனுக்காக தான் ரொம்ப கொஞ்சம் அதிகம் பாடுபடுறீங்கன்னு சொல்லலாங்க. பொருளாதார மேன்மை எப்படியாவது கொண்டுட்டு வரணும், பொருளாதாரத்தில் நல்ல நிலைக்கு வரணும்னு தான் ஒரு முழு மூச்சாக செயல்பட்டுகிட்டே இருக்கிறீங்க. எந்த இடத்துல தப்பு செஞ்சோம், எந்த இடத்துல நம்ம சரியாக இருந்திருக்கணும், இது எல்லாமே ரொம்பவே யோசிக்கிறீங்க. விடாமுயற்சி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இல்லாமலாம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காததான், ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தான் இந்த நேரம் தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சொந்த முயற்சி மூலமாக எல்லாமே நல்லபடியாக கொண்டு வரணும்னு நினச்சாலுமே இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவுமே உடல்நல பாதிப்புங்கிறது கொஞ்சம் இல்லாமலாம் இல்லை. உங்களுக்கு சரியான வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்துடுதுன்னு சொல்லலாம். அதுவுமே இந்த நேரம் வாழ்க்கை துணை உறவினர் வழியில் பொறுத்த வரைக்குமே இந்த மாமனார் மாமியார் வழியில் கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது இருக்குது. கொஞ்சம் பேச்சுவார்த்தைங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனாலுமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அந்த நேரம் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த தொல்லை இல்லாமல் நீங்கள் வாங்குறது தான் பலருடைய இயக்கமாகவே இருந்துட்டு வருது. இந்த சொத்து பத்து எல்லாமே இருக்குது, ஆனால் எதுவுமே அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை நீங்கள் இருக்கிறீங்க. தந்தை வழியிலையாக இருக்கட்டும், தாய் வழியிலையாக இருக்கட்டும், இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்தாலுமே உங்களால் இந்த நேரம் ஒரு சுகபோகமான வாழ்க்கை வாழ முடியாத சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கிறீங்க. குடும்பத்திலுமே நிம்மதிங்கிறது இல்லை. ஏதோ வாழ்க்கை ஓடுதுங்கிற மாதிரி தான் நேரம் ஓடிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இனி உங்களுக்காவது வரக்கூடிய நாட்களாவது சிறப்பாக அமையமாங்கிறதான் பலருடைய ஏக்கமாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் எத்தனையோ வழிபாட்டு முறைகளை நீங்கள் செஞ்சிருந்தாலுமே கால பைரவருக்கு உங்கள் குலதெய்வ வழிபாட்டு கூடவே கால பைரவருக்கு ஒரு சில வழிபாடு ஒரு சூட்சமமான விஷயம்தான். இந்த விஷயத்தை நீங்கள் செய்யறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு. பைரவன் சொல்லக்கூடிய இவர் சிவபெருமானுடைய ருத்ர வடிவங்களில் தோன்றிருக்கக்கூடியவர், காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள். எத்தனை கிரக மாற்றம் இருந்தாலும் சரிங்க, சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பெரும்பாலும் சிம்மராசி அன்பர்கள் சிவ வழிபாட்டை செய்கிறது சிறப்பான விஷயம். அதிலுமே கால பைரவர் வழிபாட்டை இந்த நேரத்தில் கால பைரவருக்கு ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்கிறதால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அப்படி நீங்கள் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்யணும் இதையுமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலுமே கால பைரவருக்கு இந்த நேரத்தில், அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 நிமிடம், முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய 4 நிமிடத்தை பைரவ முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த பைரவ முகூர்த்தத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வீட்லேயா இருக்கட்டும், சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னிதிலையாக இருக்கட்டும், தீப ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. சௌமுக விளக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 பக்கமும் எரியக்கூடிய தீபத்தை இந்த நேரத்தில் நீங்கள் தீப ஏற்றி பைரவரை மனதார நினச்சி, பைரவருடைய நாமம் தெரிஞ்சவங்க பைரவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாலை வேளையில் ராகு காலத்தில் மிளகு வடை மாலை சாத்தி ஒரு பூசணியில் மிளகு தீபம் பழங்களை கொண்டு நீங்கள் தீப ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். ஜாதக ரீதியாக கர்ம வினை நீங்களும் காரியத்தோட நீங்களும் நினைச்சது கை கூடணும்னா நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றம் ஏற்படுங்க. அதே மாதிரி தான் நிறைய பேர் கடன் வாங்கியிருப்பீங்க, வட்டி அசலை கட்ட முடியாது இருந்திருப்பீங்க, ரொம்ப சிரமப்படக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. ஞாயிறு காலத்தில் ராகு காலத்தில் கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை கட்டி செந்நிற மலர்கள், இந்த செந்தாமரை பூ, அதே மாதிரி இந்த அரளிப்பூ மாதிரியான விஷயங்களை செந்நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் சமர்ப்பணம் செஞ்சு, இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கேரட் அல்வா, கோதுமை அரிசி பலகாரம், அவல், கேசரி, இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவு படையலிட்டு புணுகு சாத்தி வெண்பொங்கல் நைவேத்தியம் விட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்குங்க. இது எல்லாத்தையும் சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு தளவாழை இலை வச்சு அது மேலே நெல் ஒருபடி பரப்பி அதுக்கு மேலே ஒரு தளவாழை இலை வச்சு பச்சரிசி ஒருபடி, கொஞ்சமாக குங்குமம், மஞ்சப்பொடி,
நெய் கலந்து பரப்பி அதை சுற்றி நீங்கள் 5 முகத்தில் எரியக்கூடிய தீபத்தை ஏற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து 30 பழங்களில், பெரிய பழம் தான் இல்லை, உங்களால் முடிஞ்சது சின்ன பழங்களில் கூட 30 பழங்களில் மெழுகு தீபம் ஏற்றி சொர்ண பைரவர் வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் இழந்தது நடக்கும். பெரும்பாலுமே பைரவர் வழிபாட்டோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலை மட்டும் இல்லை, சகல ஐஸ்வர்யம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை, எதிர் தொல்லுங்கிறது நம்மளை வளர விடமாக செய்யக்கூடிய பல நிகழ்வுங்கிறத நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க நமக்கு செய்வாங்க. அப்படிப்பட்ட விஷயமும் நீங்கள் கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும். பெரிய பழத்தில் தான் தீபம் ஏற்ற முடியலனா இல்லை, சின்ன பழங்களில் கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். இதை விட எளிமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஒரு வறுமையான நிலைமை இருக்குது, குடும்பத்தில் நல்ல நிலைமையே இல்லை, நிறைய கவலை, பிரச்சனை, ஏக்கம், சோகம், அப்படி எல்லாத்துக்குமே ஒரு எளிமையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வர்ண பைரவர் நீங்கள் வழிபாடு செய்கிறது. ஏலக்காய், கொஞ்சமாக குங்குமம், மஞ்சப்படி, நெய் கலந்து திருவடியில், கால பைரவருடைய திருவடியில் சமர்ப்பணம் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். பைரவருக்கு ஏலக்காய் மாலை சிறப்பான விஷயம். ஒரு படி ஏலக்காயை பைரவர் பாதத்தில் வெற்றிலை மேலே வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை செய்கிறப்ப உங்கள் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்டிலையுமே இந்த ஈசானி மூலையில் தீபம் ஏற்றி 4 பக்கமும் எரியக்கூடிய தீபத்தை ஏற்றி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புண்டு. நிம்மதியான ஒரு உணர்வுங்கிறது உங்களுக்கு உண்டாகும். இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்ய பாருங்கள். இந்த விஷயம் செய்கிறப்ப வீட்டை எப்பயுமே வாசனை வச்சுருக்க பாருங்கள். இந்த தீப தூபம் நீங்கள் காட்டி மனம் மணக்கக்கூடிய மலர்களால் நீங்கள் தெய்வத்துக்கு, உங்கள் குல தெய்வத்துக்கு பூக்கள் படையிலிட்டு தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் உங்கள் குலதெய்வத்தோட அருள் மட்டும் இல்லாமல் கால பைரவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு சிம்மராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைன்னு வரப்ப குரு சுக்கிரன் இந்த 2 கிரகம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. பண பற்றாக்குறை ஒரு பக்கம் இருந்தாலுமே இதை சமாளிக்கிற அளவுக்கு இந்த 2 கிரக சேர்க்கை இருக்குதுங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே போதுமான அளவுக்கு உங்களால் கொண்டு வர முடியும். கொஞ்சம் முயற்சி கொடுக்கணும். அதே சமயம் இந்த நேரம் இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் சண்டையும் சச்சரமாக தான் இருந்திருக்கும். நீங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிற மாதிரியும் கொஞ்சம் எதிரும் புதிரமாக தான் இருந்திருப்பீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது வாழ்க்கை துணையோட ஆதரவுங்கிறது கிடைச்சிருக்காது. ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத சூழ்நிலை தான் பெரும்பாலும் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த நேரங்கிறது இந்த கிரக சேர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஆனாலுமே இந்த நேரம் அந்த விஷயத்தில் சாதகமாக இருந்தாலுமே வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உடல் உபாதைங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் அதிகமாக இருக்குது. இந்த நேரம் குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம். நீங்களாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் இந்த குளிர்ச்சியான உணவு அதிகம் எடுத்துக்கிறது வேண்டாம். இந்த நேரம் வெளி இடத்துல அதிகமாக நீங்கள் உணவு எடுத்துக்கிறது வேண்டாங்க. ஆரோக்கியமான உணவு நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டை மாத்திரம் நினைப்பீங்க. இந்த நேரம் அதில் நல்ல மாற்றம் காத்திருக்குது. சில பேர் எல்லாமே வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க கூட சொந்த வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதற்குண்டான முயற்சி கொடுத்தாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வேலைன்னு வர்றப்ப குரு பகவானுடைய சுப பார்வை இருக்கிறதால வேலையில் நல்ல மாற்றம் தான், பயப்பட வேண்டாம். பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு. முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். புதுசாக வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்கிறதா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் வரப்போ இந்த நேரம் சிறப்பு தாங்க. புதுசாக முதலீடு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் உங்கள் அனுபவப்பட்ட விஷயமா இருந்தால் தாராளமாக செய்யலாம். சந்தை நிலவரத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. விற்பனை அளவுங்க இந்த நேரம் நீங்கள் சிறப்பாக கவனிக்கணும். அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இந்த வியாபார ரீதியாக சிறப்பாக தான் இருக்குது. சந்தை நிலவரத்தை நீங்கள் கவனித்து தொடர்ந்து நீங்கள் இந்த விஷயத்தை செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அனுகூலம் தாங்க. நிறைய வாய்ப்பு தேடி வரும். வருமான உயரத்துக்குண்டான வழி பிறக்கும். பல வகையிலும் பிரபலமாக போகிறீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. கட்சியில் ஆதரவு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். செல்வாக்கு மிக்கவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. முக்கிய நபர்களுடைய தொடர்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நட்பு வகையில் உங்களுக்கு இந்த நேரம் கை தூக்கி விடுவாங்கன்னு சொல்லலாம். நிறைய பொறுப்பு காத்திருக்குன்னு சொல்லலாம். பதவி யோகமும் தேடி வரக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது. அதனால திட்டங்கள் சரியாக வகுத்து செயல்பட பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு அற்புதம் தான். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் அனுகூலமாக இருக்குது. இந்த நேரம் இந்த விளையாட்டு போக்க வேண்டாம். மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு பாடங்களில் கொஞ்சம் தீவிரமாக ஈடுபட்டிங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஒரு திட்டவட்டங்கள் எல்லாமே இந்த நேரம் சரியான நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. அதனால் இந்த நேரம் நீங்கள் பயப்பட வேண்டாம். மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு படிப்பில் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா மாணவர்களுக்கு அற்புதமான காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
விவசாயத்துறை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி காரகன் செவ்வாயோட ஆதிக்கம் இந்த நேரம் இருக்கிறதால, இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. அனுகூலமாக இருக்குது. நல்ல விளைச்சல் வருமானம் இருக்கும். இந்த நேரம் கொஞ்சம் அலுப்பு இல்லாமல் வேலை பார்க்க பாருங்க. இந்த நேரம் வேலை சும்மா அதிகம் தான். ஆனால் பழைய கடன் பிரச்சனை தீர்ணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஆதரவு சிறப்பு தாங்க. முன்னாடி எல்லாமே நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது இருந்திருக்காது. ஆனால் இந்த நேரம் சுற்றி இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், ஆதரவு சிறப்பாக இருக்குது. குடும்பத்திலுமே மகிழ்ச்சி உண்டாகும், மன நிறைவு உண்டாகும். ஆனால் கொஞ்சம் வாக்குவாதம் செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனாலுமே நிம்மதிக்கு எந்த குறையுமே இல்லை. இந்த நேரம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல வரணம் அமையும். வேலைக்காக முயற்சி செஞ்சாலுமே மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்குன்னு சொல்லலாம். உடல் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன ஒரு உபாதையாக இருந்தாலும் நீங்கள் கவனம் கொடுக்கணும். மருத்துவ ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக தாங்க இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கால பைரவர் வழிபாடு செய்ய பாருங்க. குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. சனிக்கிழமையான வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவில் இருக்குதோ நீங்கள் தீபேற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது இன்னுமே நல்ல பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முதல் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.